ஜெஃப்னா கலதை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கியமான விடயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினம். இலங்கையில் பிரித்தானியர்கள் ஆட்சி செய்து 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டை விட்டு செல்லும் போது இலங்கைக்கு சுதந்திரம் அளித்துவிட்டு சென்றார்கள். ஆனாலும் அன்றைய நாளிலிருந்து வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் தங்களுக்கான சுதந்திரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் அவர்களுக்கான உரிமைகளோ நீதிகளோ என்பது மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்கின்ற விடயமாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் 78வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டாலும் கூட வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி பிரதானமாக வடக்கு கிழக்கிலே சுதந்திர தினத்தை பகிஷ்கரித்து கரிநாள் பேரணிகளை முன்னெடுத்தார்கள். அதேவேளை அதற்கு மாறாக தென்னிலங்கையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பெருமெடுப்பில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. அதே வேளையில் மாகாணங்கள் ரீதியாகவும் அந்த சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் அரசு சார்பு தரப்பினால் திட்டமிட்ட வகையிலே ஒவ்வொரு தமிழ் பகுதிகளிலும் இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை மக்கள் மீது திணிக்கும் வகையில் அந்த நிகழ்வுகளை நடத்தியிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில் தமிழ் பேசும் மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை, பல்வேறு நெருக்கடிகளுக்குள் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் என்ற விடயத்தை வலியுறுத்தி வடக்கு கிழக்கிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினாலும் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தினாலும் பொது மற்றும் சிவில் அமைப்புகளினாலும் கரிநாள் பேரணி ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் வடக்கு மாகாணத்திலே கிளிநொச்சியிலும் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலும் அந்த பேரணி இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சியிலே அந்த பேரணி பெருமெடுப்பில் பெரும் எழுச்சியாக நடைபெற்றது. பெருமளவில் மக்கள் திரண்டு கொண்டார்கள். அரசியல்வாதிகளும் கணிசமானோர் பங்கேற்றிருந்தார்கள். கிளிநொச்சியில் அந்த கரிநாள் பேரணிக்கு ஆதரவாக வர்த்தக நிறுவனங்களும் பெருமளவில் மூடப்பட்டிருந்தது அவதானிக்க முடிந்தது. இதே வேளையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற கரிநாள் பேரணி என்பது போலீசாரின் கெடுபிடிகளை அங்கு அவதானிக்க முடிந்தது. அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை அந்த பேரணி இடம்பெறுவதாக ஏற்பாடுகள் காணப்பட்ட போதும் கூட காந்தி பூங்காவிலே ஒரு சுதந்திர தின நிகழ்வு இடம்பெறுகின்றது என்பதை காரணம் காட்டி இலங்கை போலீசார் கல்லடி பாலத்தில் பேரணியை ஆரம்பிக்கவிருந்த போராட்டக்காரர்கள் மீது அங்கு அந்த பேரணியை கொண்டு செல்ல முடியாது என்றும் வேறு பகுதிக்கு அந்த பேரணியை கொண்டு செல்லுமாறும் வலியுறுத்தியிருந்தனர். இதனால் ஆரம்பத்திலேயே அங்கு ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு வாராக அந்த பேரணியை ஆரம்பித்து இடைநடுவில் சென்ற போதும் கூட அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. வேறொரு பகுதியிலேயே அந்த பேரணி முடிவுக்கு வந்திருந்தது. அந்த வகையில் தமிழ் மக்கள் தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடி பெறுகின்ற நிலையிலும் கூட அந்த போராட்டங்களை செய்வதற்கு கூட தற்போது மாற்றம் என்று வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூட தமிழ் மக்கள் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்கின்றது என்பதே போராட்டக்காரர்களின் குற்றச்சாட்டு. அந்த வகையில் போலீசாரின் செயற்பாடுகளும் அமைந்திருந்ததாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். இதே வேளையில் விசேடமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற விடயம் என்னவென்று சொன்னால், அம்பாறை மாவட்டத்திலிருந்து இந்த மட்டக்களப்புக்கு வந்த பேரணியை கலந்து கொள்வதற்காக பேருந்தில் வந்தவர்களை அக்கரைப்பற்று பகுதியில் இடைமறித்த போலீசார் அவர்களுடன் முரண்பட்டு அந்த பேருந்தை சோதனை செய்து அந்த பேருந்துக்குள் போதைப்பொருள் இருந்ததாக குற்றம் சாட்டி அங்கிருந்தவர்களுடன் முரண்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட வெளிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் தலைவி செல்வதானி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார்.
இதுவும் வந்து ஒரு பரபரப்பான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அக்கரைப்பத்து போலீஸ் ஸ்டேஷன், அக்கரைப்பத்து பிரதான போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக எங்களது பஸ்கள் நிறுத்தப்பட்ட பின்பு அந்த பஸ்ஸில் 20க்கும் மேற்பட்ட சிஐடி டிஐடியினர், போலீஸ் படையினர், 10-15 போலீஸ் படையினர் எங்கள் பஸ்ஸுக்குள் பாய்ந்து டிரைவரையும் கிளீனரையும் கைது செய்து அவர்களின் போன்களை பறித்து வெளியில் எடுத்துவிட்டு எங்களது பஸ் வண்டிக்குள் ஒரு முக்கியமான பொருள் இருக்கின்றது என்று கூறி பஸ் வண்டியை செக் பண்ண தொடங்கினார்கள். ஆனால் நாங்கள் கண்டோம், அதற்குள் அரைக்கை ரோஸ் கலர் ஷர்ட் போட்ட ஒரு ஆமி சிஐடி அந்த கஞ்சா கட்டை கொண்டு வந்து பஸ்ஸுக்கு பின்னால் வைத்ததை நாங்கள் அனைத்து தாய்மார்களும் பார்த்தோம். அதன் பிற்பாடு நாங்கள் சொன்னோம், நாங்கள் போராட்டத்துக்கு போன்றோம், எங்களை விடுங்கள், இதுக்குள் எந்த விதமான கஞ்சாவும் இல்லை, எந்த விதமான எதுவுமே இல்லை என்றால் அவர்கள் அந்த கஞ்சாவை நாங்கள் கொண்டு போனதாக எங்களுக்குள் வந்து பஸ்ஸுக்குள் வந்து கஞ்சாவை காட்டினார்கள். நாங்கள் கொண்டு போவதால் இந்த அளவு கஞ்சா கட்டா நாங்கள் கொண்டு போவோம், இந்த அளவு தான் அந்த கஞ்சா கட்டு, இந்த அளவு கஞ்சா கட்டை 2 பஸ் வண்டிக்குள்ளே இருந்து எடுத்து வந்து போலீசார் எங்களிடம் காட்டுகிறார்கள். பேயன்கள், எங்களை பேய்கள் என்று நினைத்தார்களா? ஆனால் உண்மையில் அந்த கஞ்சா கட்டை வைத்து அவர்களது ஆக்கள் அவர்களை பிடித்துக் கொண்டு போறானே. நாங்கள் சொன்னோம், கஞ்சா விற்பவர்களையோ போதை வஸ்து விற்பவர்களையோ பிடிப்பதும் எங்களுக்கு வேலைதான். அப்படியான நாங்கள் இந்த கஞ்சா கட்டுகளை கொண்டு எங்களது போராட்டத்தை குழப்புவதற்கு எங்களுக்கு வழி செய்ய வேண்டாம். அதன் பிற்பாடு அவர்கள் எங்களது தாய்மார்கள் எங்களை உள வளர்ச்சலுக்கு ஏற்படுற தாய்மார் எழுப்பி தோலை பிடிச்சி நிமித்தி வயது போன தாய்மார்கள் ரசீட்டு அவர்களை வைத்து கிளப்பி அப்படியெல்லாம் செய்து ஒரு மணித்தியாலம் எங்களை வியாபாரத்தில் வைத்து அதன் பிற்பாடு எங்களை இறக்கி எடுத்து என்னையும் டிரைவர்மாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் அவர் விசாரணையை ஏற்படுத்தினார். விசாரணையின் போது அவர் சொன்னார், அந்த கஞ்சா அதுக்குள்ள இருந்த கஞ்சாவை ஆமி சிஐடியினர் தான் வைத்ததாக அதற்குள் பேசப்பட்டது. ஆமி சிஐடியினர் தான் இந்த கஞ்சாவை வைத்ததாக பேசப்பட்டு எங்களை விட்டார்கள். அதன் வந்து கொண்டிருந்த மக்கரபத்து மணிக்கொடு கோபுரத்துக்கு முன்பாக தமிழ் இளைஞர்களையும் சிங்கள இளைஞர்களையும் சாரியங்களை கொடுத்து மணிக்கூர் கோபுரத்துக்கு முன்னாக சிங்களத்தின் தேசிய கொடிகளையும் அந்த பதாதைகள் எழுதப்பட்டிருந்தது, சுதந்திர தினத்தை எதிர்க்கும் விசமிகளே உங்களை அளிப்போம் என்றெல்லாம் அந்த துண்டோல் எழுதியிருந்தது. அவர்களுக்கும் எனக்கும் அவர்களை ஏற்பட்டது. நான் இந்த விழுந்தனுக்கு கையில் ஒரு காயம், முழங்காலில் ஒரு காயம், அவர்களை பிச்சு வெளியாக்கி கொண்டு வந்து நாங்கள் இந்த இடத்தில் சேரங்களுக்கு தாமதமாயது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு எங்களை இந்த முறைதான் எங்களுக்கு யாருக்குமே கோட் சோடவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு மாற்று வழியாக எங்களுக்கு கஞ்சா கட்டை வைத்து எங்களை அவர்கள் விசாரித்து அதுவும் சரிவராத கட்டத்தில் தமிழ் இளைஞர்களையும் சிங்கள இளைஞர்களையும் மது போதையில் நின்று எங்களை தாக்குவதற்காக மணிக்கூர் கோபுரத்தில் வழிமறைத்து அப்படியான வேலையெல்லாம் இந்த அன்னூர் அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 78 ஆண்டுகள் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காகவும் தங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்லியும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த போராட்டங்களை மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டும் கூட தமிழ் மக்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியிலேயே இந்த போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது என்பது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதோடு கேள்விக்குறியான விடயம்தான். அந்த வகையில் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் என்று இல்லாமல் முழு நாட்டு மக்களுமே அந்த இலங்கைக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்கும் போதே அந்த நாட்டுக்கு கிடைத்த சுதந்திரத்தின் முழுமையான பயன் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாளில் பேசுபொருளான மற்றொரு முக்கியமான விடயம், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் இருந்து பறிக்கப்பட்டு அந்த பதவிக்கு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்த செய்தி. அண்மை காலமாக இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பல்வேறு சர்ச்சைகள் காணப்பட்டாலும் கூட இந்த ஸ்ரீதரன் சுமந்திரன் என்ற 2 பேருக்கும் இடையிலான அந்த முரண்பாடு என்பது தீவிரமடைந்து வந்திருந்தது. இந்த நிலையிலேயே ஒரு குற்றச்சாட்டு ஸ்ரீதரன் எம்பி மீது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அரசியலமைப்பு பேரவையிலே சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதியாக அங்கம் வகிக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி அரசு தரப்புக்கு சார்பாக செயற்படுகின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதில் எந்த அளவு தூரம் உண்மை இருக்கின்றது என்பதை தாண்டி அந்த குற்றச்சாட்டை ஸ்ரீதரன் எம்பி மறுத்து வருகின்றார். அதே நேரம் ஏனையவர்கள் அவர் அரசு தரப்புக்கு சார்பாக வாக்களிக்கின்றார் என்பதை பாராளுமன்றத்திலும்
எதிர்த்தரப்புகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் குறித்த விடயத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு ஆராய்ந்து பல்வேறுபட்ட தடவைகளிலே சிவஞானம் ஸ்ரீதரன் அரசு தரப்புக்கு சார்பாக செயற்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை ஸ்ரீதரன் எம்பிக்கு வழங்கியிருந்தது. அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளாத ஸ்ரீதரன் எம்பி, இது கட்சி எனக்கு அந்த பதவியை தெரியல, இது சுயாதீனமான பதவி, நான் தான் அது தொடர்பில் தீர்மானம் எடுப்பேன் என்று சொல்லி அவர் அந்த கட்சியின் அரசியல் குழுவில் தெரிவித்ததாகவும் செய்திகள் வந்திருந்தது. இந்த நிலையில இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்கி அடுத்த முன்வரிசை பாராளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை நியமிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து ஸ்ரீதரன் அவர்களுக்கு அறிவித்திருந்தோம், அவர் அதனை கேட்கவில்லை. அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் அரசியல் பேரவை குழு உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் விலகுவாராக இருந்தால் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை தொடர முடியும். அவர் அவ்வாறு விலகாவடில் அந்த பதவியில் அவர் இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இதே வேளையில் இது விடயம் தொடர்பாக ஸ்ரீதரன் நம்பி இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான எந்த ஒரு பிரதிபலிப்பையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு மோதல் போக்கே நீடிக்கப் போகின்றதா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் பிரதானமாக உள்ள இலங்கை தமிழரசு கட்சி உலக மோதல்களால் தொடர்ந்தும் வலுவிழந்து போகுமா என்ற கேள்வி அக்கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் பெரும்பாலான தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னைய ஆட்சியாளர்கள் தொடர்பிலும் முன்னைய ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர் தொடர்பாகவும் தற்போது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது விசாரணை வலயத்துக்குள் வந்திருப்பவர்கள்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவியும் மகனும் ஆவர். அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷவும் மகன் நாமல் ராஜபக்ஷவும் விசாரணை வலயத்துக்குள் கொண்டுவிடப்பட்டிருந்தார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நாமல் ராஜபக்ஷவும் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிலே ஷிராந்தி ராஜபக்ஷவும் ஆயராகி தங்கள் வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார்கள். பாதாள உலக குழு கோஷ்டியுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட அடிப்படையிலே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதே வேளையில் முன்னைய ஆட்சியின் போது செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்கல் பண விவகாரம் தொடர்பாக ஒரு வங்கி கணக்கு இலக்கம் தொடர்பாகவே விசாரணைக்காக ஷிராந்தி ராஜபக்ஷ அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் 4-5 மணி நேர விசாரணைகளுக்கு பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணைகளுக்கு பின்னர் வெளியில் வந்த நாமல் ராஜபக்ஷ, இந்த ஆட்சியாளர்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் பழிவாங்குவதற்காக இவ்வாறு செயற்படுவதாகவும் எங்கள் வீட்டு நாயை கூட நாங்கள் விசாரணைக்கு அழைத்து வர தயாராக இருக்கின்றோம் என்ற துணியில் விமர்சித்திருந்தார். இதே வழியில் இந்த விசாரணை நடைபெற்ற பகுதியிலே பெருமளவிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் திரண்டு எதிர்கால ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஷ என்று சொல்லி கோஷம் எழுப்பியிருந்தார்கள். ஏதோ ஒரு விதத்திலே அடுத்த முறையாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக ராஜபக்ஷ தரப்பு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற நிலையிலே இவ்வாறான விடயங்கள் ராஜபக்ஷக்களை இந்த அரசாங்கம் பழிவாங்குகின்றது என்ற ஒரு
விடயத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் மீளவும் புத்துயிர் பெறுவார்களா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் நேற்றொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ராஜபக்ஷக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக புலம்பெயர் தமிழர்கள் சிலர் மகிழ்ச்சி கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். இந்த விடயமும் தற்போது ஒரு பேசுபொருளான விடயமாகவே பார்க்கப்படுகிறது. இலங்கையின் 78வது சுதந்திர தின நிகழ்வுகள் இம்முறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. அந்த சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உரை பலரது கவனத்தையும் ஈர்த்தெடுக்கின்றது. அது தமிழ் தரப்புகளுக்கும் ஒரு செய்தியை சொல்கின்றது. குறிப்பாக அவர் அந்த உரையில் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே 2 மொழி பேசுகின்ற சமூகங்கள் இருக்கின்றது. அந்த 2 மொழி பேசுகின்ற சமூகத்திற்கும் தனித்துவமான கலாச்சார பண்பாட்டு அம்சங்கள் இருக்கின்றது. அவற்றை பேணுவதற்கு அனைவருக்கும் சமமான உரித்துக்களை நமது அரசாங்கம் வழங்கும். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை முன்கொண்டு சொல்ல வேண்டும் என்ற தோரணையில் அவர் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். இதே வேளையில் நாங்கள் தனியாக சென்றால் விரைவாக செல்ல முடியும், ஆனால் அதிக தூரத்தை கடக்க முடியாது. அதே நேரம் அணியாக கூட்டாக நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எங்களுடைய பயணம் அதிக தூரத்தை கடக்கும். அந்த வகையில் அனைவரும் எமது அரசின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை இந்த சுதந்திர தின நிகழ்வுல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கிறார். அந்த வகையிலே தொழில்நுட்ப ரீதியாக எமது நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும். அந்த வகையில் இந்த கல்வி சீர்திருத்தங்களை எல்லாம் நாங்கள் செய்து ஏனைய நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக எமது நாட்டை முன்கொண்டு செல்ல அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையிலே இந்த சுதந்திர தின அணிவகுப்பு மரியாதையும் எதிர்க்கட்சி தரப்புகள் மத்தியிலே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக 40% இராணுவத்தினர் வழமையாக பயன்படுத்தப்படுகின்ற 40% இராணுவத்தினர் இந்த சுதந்திர நிகழ்வில் பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சிங்கள இனவாத தரப்புகள், குறிப்பாக விமல் வீரவம்ச போன்றவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே வேளையிலே வழமையாக இடம்பெறுகின்ற சுதந்திர தின நிகழ்வுகளில் வழமையாக இடம்பெறுகின்ற விடயங்கள் இம்முறை இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே வேளையிலே 2009 இறுதி யுத்தத்தில் இராணுவத்தினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இம்முறை சுதந்திர தின பேரணியின் போது, சுதந்திர தின ஊர்வலத்தின் போது பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சரத் வீரசேகர முன்வைத்திருக்கின்றார். இந்த விடயமும் ஒரு பரபரப்பான ஒரு சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இதுவும் எவ்வகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இதுவாக இருந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுதந்திர தின நிகழ்வின் போது சொன்ன விடயங்களை மதித்து, உண்மையிலேயே அவர் உளப்பூர்வமாக அதை சொல்லியிருந்தால், அதை மதித்து அவர் நடந்து கொண்டால் உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு ஒரு விமோசனம் கிடைத்ததாகவே கருத முடியும். அதே வேளையில் வாயால் சொல்லிவிட்டு செயலில் இன்னொன்றை அவர் செய்வாராக இருந்தால் தமிழ் மக்கள் மத்தியில் அவருக்கு இதுவரை ஓரளவு கிடைத்த அங்கீகாரம் கூட எதிர்வரும் காலத்தில் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளே இருக்கின்றது. இதுவாக இருந்தாலும் அவருடைய செயற்பாடுகள் நடைமுறைக்கு வந்தால் அது மகிழ்ச்சியே. மேலும் பல தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன்.